குன்றத்தூர் ஏரியா. இப்போது நேரம் பார்த்தீங்கன்னா 10 மணி, சரியா 10 மணி நிலவரம். குன்றத்தூர் ஏரியா நிலவரம். பெரிய பெஞ்சேரியான தான் கொஞ்சம் தண்ணி தேங்கிச்சு. இது கோவூரில் கொஞ்சம் பரவாயில்ல. குன்றத்தூர் ஏரியா கோவூரில் புயல் இன்னைக்கு மதியம் மேலே கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. போரூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா, போரூரில் கொஞ்சம் பரவாயில்ல, மழை கம்மியாக தான் தெரியுது. ஆனால் இங்கே குன்றத்தூர் இதெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரீடின்னு சொல்லுவாங்க. தனி தேங்கிருக்கு. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு கண்டினியூஸாக. நைட்லேருந்தே பெஞ்சிட்டு இருக்கு, கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கு. நைட் வரைக்கும் பெஞ்ச என்ன ஆகுதுன்னு தெரியல. இங்கே குன்றத்தூரே வரல, சென்னைக்குள்ளலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க தாழ்மையில இருக்கிற மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. தண்ணிகள்லாம் வீடு
தண்ணி வந்து வீட்டுக்குலாம் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதுவும் குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறவங்க வீடெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்தால் கொஞ்சம் கரண்ட் காட்டு, கொஞ்சம் நிறுத்தி மழை பெஞ்சா தெரியாது, தொடர்ந்து மழை பெஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. நைட்லேருந்து கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குது. இதுமாரி தான் 2-3 நாள் பெஞ்சா 2015 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையே வெள்ளக்காடாக தூங்கிடுது. மழை பெஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டால் தான் பிரச்சனையே. தண்ணி ஃபுல்லாக சிட்டியில் வந்தது இல்லையா, மழை தண்ணியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது செம்பரம்பாக்கம் ஏரியும் திறந்து விட்டாங்கன்னா அதுவும் உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே நம்ம குறை சொல்லவும் முடியாது. அது என்ன பண்ண, செம்பரம்பாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போதே திறந்து விட்டுட்டே இருக்கணும். இது மொத்தம் ஃபில் ஆனதுக்கப்புறம் திறந்து விடுறதுனால தான் பிரச்சனையே. இங்கேருந்து செம்பரம்பாக்கம் ஏரி பக்கம் தான், கொண்டு போகிறது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நெஞ்சு மேக்ஸிமம் 3 தான், 3 தான் வரும். குன்றத்தூர்ல செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் அவ்வளோதான். ஆனால் என்னென்னா இதுக்குள்ளே தண்ணி திறந்து விட்டாலும் குன்றத்தூருக்கு வராது. குன்றத்தூருக்குள்ள வராது, அது சரௌண்டிங் அப்படி தான் போயிடுது. அப்படியே அந்த பல்லாவரம் அனகாபுத்தூர் இருக்கு இல்லைங்களா, அனகாபுத்தூர் வழியாக தான் சிட்டிக்குள்ளே வருது. அதனால் குன்றத்தூர் ஏரியா தப்பிச்சிடும் செம்பரம்பாக்கம் திறந்து விடும்போது. அவங்க அப்போவே நல்லா ஸ்ட்ரெச்சர் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. சப்போஸ் திறந்து விட்டுலாம் பக்கத்துக்கு ஊர் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காவலமாக போகிற மாதிரி வழிபாதை செஞ்சுருக்காங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவுமே செம்பரம்பாக்கம் ஏரியாவில். ஆனால் அந்த வழியாக வர்ற இடத்துல அந்த அனகாபுத்தூர் வழியாக வந்து சிட்டிக்குள்ளே வரும்போது தான் சென்னையே மாட்டிக்குது. அந்த காலத்தில் சென்னைக்குள்ளே நீர்ப்பாதை வேணும்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அது பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு இருக்குது. அது சரியான பராமரித்து கரெக்டான வழிமுறைகள் பின்பற்றி ஏரியை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுட்டு அதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுக்கணும். நம்ம சொல்கிறது அதிகாரிக்கு தெரியாத என்ன இருக்குது. அந்த மாதிரி முன்னாடியே கொஞ்சம் அது திறந்து விட்டுட்டு இந்தமாதிரி மழை எச்சரிக்கை, புயல் எச்சரிக்கை வரும்போது எச்சரிக்கை விடும்போது அதுக்கடுத்த முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக அது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் எதிர்பார்க்குறது. நம்ம குன்றத்தூருக்குள்ள வந்துட்டோம். இங்கே பாருங்க, அதான் எனக்கு தெரியும் எங்கேயுமே சரி, சென்னை சிட்டியில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும், ஆனால் போயிடும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடும் போது தான் பிரச்சனை. மழை தண்ணியும் செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியும் வந்ததுன்னா எங்கே போகுது, பப்ளிக் என்ன பண்ணும், கீழே இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, டவுன் ஃப்ளோரில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அப்போ சொன்னது தான், குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வயசானவங்க, அவங்களாம் வீட்டில் ரொம்ப கஷ்டங்க. அதான் கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், பால் இல்லாமல் கடை மூடிந்ததுன்னா இன்னும் கஷ்டம். இங்கே பாருங்கள், ஃபுல் கடையை மூடிட்டு தான் இருக்குது. எல்லா கடையும் தெரியுதான் தெரியல, கடைகள்லாம் ஷாப்ஸ்லாம் மூடிதான் இருக்குது. சில கடைகள் திறந்துருக்கு, அத்தியாவசிய கடைகள் கொஞ்சம் திறந்துருக்கும், மற்ற கடைகள்லாம் கொஞ்சம் மூடி இருக்கும். இதுதான் குன்றத்தூர் தேரடி. குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இது அனகாபுத்தூர் ரோடு, பல்லாவரம் அனகாபுத்தூர் ரோடு. நம்ம தேரடி பார்த்தோம் இல்லைங்களா, அது நேராக போனால் தான் முருகர் கோயில் இருக்கும். இது வந்து அனகாபுத்தூர், பல்லாவரம் அனகாபுத்தூர் ரோடு. அப்படியே இந்த மாவடு ஊருக்கு பார்ப்போம். ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க, தண்ணியில் கொஞ்சம் எடுத்தோடு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து செய்யணும், செஞ்சால் தான் கொஞ்சம் தண்ணியில் நிற்காமல் ஏதோ ஒரு வழி பண்ணுவோம். ஒரு பப்ளிக் செய்கிறாங்க. என்னன்னா இந்த கடைங்க வீடு பக்கத்தில் பெரிய பெரிய கல் எடுத்து ரோட்டில் போட்டுடுறாங்க.
வண்டிங்க தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுடைய கஷ்டத்துக்கு அங்கே போடுறாங்க வீட்டு தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் இல்லைங்களா? காரில் போகிறவங்களோ பரவாயில்ல, பைக்கில் போகிறவன் எங்கே கல் இருக்குது எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் கீழே வந்து அடிபடும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்குலாம். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டுறாங்க. அப்படியே கல் எடுத்து வச்சு விட்றாங்க, பெரிய பெரிய கல்லாக. அது சின்ன கல்லாக கிடையாது, பெரிய பெரிய கல்லாக வச்சு விட்றாங்க. பாருங்க, அது தெரியுதான்னு தெரியல. இந்த கல் இருக்குது, பெரிய கல். பைக்கில் வரவங்களுக்கு என்ன தெரியும், எந்த கடைகளில் வந்து இது கடைங்க இருக்கு இல்லையா, தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைக்கு காரோ பஸ்ஸோ தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு விட்டுறாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், சீனிங் கேஸும் போடணும். இங்கே இருக்கான்னு பார்ப்போம். பெட்ரோல் பங்க் வந்துட்டேன், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியல, வண்டி இங்கே இருக்கா? ஆமாம்.